பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் சூழ்நிலைகள் மாறும். அரசியல் சூழ்நிலைகள் மாறும்போது இது போன்ற அளவுக்கு வந்து ஒரு மாற்றங்கள் ஏற்படும். புரியுதுங்களா? ஒரு அகில இந்திய ரீதியில் வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மக்கள் வந்து அதை பார்க்குற பட்சத்தில் அந்த ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு டெம்பரரியாக வந்து அவங்களுக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு ப்ரீத் பண்ணுறதுக்கு ஒரு இது கொடுத்துருக்கலாம். ஆனால் இதை வச்சுட்டு அவங்க வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து இங்கே கால் ஊன்ற முடியுமானா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாது. ஆனால் இங்கே பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அதிமுக 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 இங்கே பார்த்தா அடுத்தது திமுக அது பிஜேபியும் இனிமேல் வந்து வேலைக்காகாது. இனிமேல் வந்து மற்ற கட்சிகள் எதுவும் ஆகுது. எங்களை பொறுத்தவரை பார்த்தா திராவிட மண் இது, திராவிட அரசியல். எனவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் சொன்னாமல் பிஜேபிக்கு எங்களுக்கு சித்தாந்தம் ரீதியில் மாறுபட்டு இருக்கு இல்லையா? எங்கள் தலைவர் என்ன சொன்னார்? புரட்சி தலைவர் தட்டுண்டு வாழும், சமநிலையில் இணைவோம், பிரிவினை நாடும். இதெல்லாம் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா ஏதோ அரசியலில் வந்து பாஸ்டில் வந்து ஒரு தேர்தலுக்காக கூட்டணி நிச்சோம். இனிமேல் அந்த தேர்தல் கூட்டணி என்பது வருங்காலத்திலேயும் இல்லைன்றத தெளிவாக பொதுச்செயலாளர் பொறுத்தவரை சொல்லிட்டாரு. அதனால நேற்றம் இல்லை, இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லைன்றத சட்டமன்ற தேர்தல் உட்பட தான். பாஜகவோட இணைந்திருந்தால் 30க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து வெற்றி பெற்றிருக்கலாம்னு வேலுமணி சொல்றாரு. பொதுச் செயலாளர் ஒரு கருத்து சொல்றாரு, நீங்க ஒரு கருத்து சொல்றீங்க, முன்னாள் மூத்த அமைச்சர் ஒரு கருத்து சொல்றாரு. இல்லைங்க, இப்போ பேட்டி நான் கூட பார்த்தேன். நான் பொதுவாகவே ஒரு இவங்களோட கூட்டு வச்சா இவங்களை ஜெயிச்சிடலாம், அவங்களோட இவங்க கூட்டு வச்சா இவங்களை ஜெயிச்சிடலான்றது. வாட் இஸ் தி ஸ்டாண்ட் ஆஃப் அவர் பார்ட்டி? தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆர் வி ப்ரொசீடிங் இன் த ஸ்ட்ரெயிட் லைன்? எஸ், வி ஆர் ஆன் த ஸ்ட்ரெயிட் லைன் இல்லையா? அந்த மாதிரி தான் எங்களுடைய நிலை. ஏன்னா அப்படி இருக்கும்போது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் கூட்டத்திலையும் தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டத்திலையும் ஒன்றா நடந்த கூட்டத்தில் எங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு தெளிவாக சொல்லிட்டோம். இப்போதும் இல்லை, எப்போதும் இல்லை. எப்போதும் இல்லைன்னா 2026 சேர்த்து தான் சொன்னோம். அதனால அது ஒரு அனுமானத்தின் அடிப்படையிலான ஒரு இல்ல அதுதான் அது வந்து ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் இப்படி இருந்தா அப்படி இருக்கா அப்படி இருந்தா இருக்குங்களா, அதுக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? என்னை பொறுத்தவரை அது அனுமானத்தின் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்ட பதிலா இருக்கலாம். அந்த அனுமானத்திற்கு சொல்லப்பட்ட பதிலுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. வாட் இஸ் அவர் பார்ட்டி ஸ்டாண்ட் சொன்னேன். அவர் பார்ட்டி ஸ்டாண்ட் இஸ் கிளியர். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நான் தெளிவாக தான் சொல்றேன். நீங்க அதுதான் கேட்கணும். அப்படின்னா உங்க பார்ட்டி ஸ்டாண்டாங்க எதிர்காலத்தில் அது மாதிரி இல்லவே இல்லை. அது வந்து பாத்தீங்கன்னா இலையும் தண்ணீரை ஒட்டுமா? எங்கேயாவது இலையும் தண்ணீரை ஒட்டுமா? அந்த மாதிரி தான் இனிமே வந்து இலையும் தண்ணீரும் ஒட்டாது. அதே போல சும்மா மார்த்தட்டின்னு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு அகில இந்திய ரீதியில் பிஜேபிக்கு மோடிக்கு கடிவாளம் போட்டாச்சு. இனிமே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் சொல்ற பாதையில் தான் அவர் போயின்னு இருக்க முடியும். இனிமேல் சோலவா இருக்க முடியாது. இப்படியெல்லாம் வந்து அகில இந்திய ரீதியில் இருந்துட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்துட்டு இன்னைக்கு சும்மா வந்து இன்னைக்கு வந்து ஒரு வார் ரூம் வச்சுக்கிட்டு ஒரு மீடியா வச்சு டெய்லியும் பேட்டி கொடுத்துட்டு லைம் லைட்ல இருக்குன்றதுக்காக எதையாவது ஒளரி சொல்லிட்டு இருக்கிற அந்த வேலை எங்களுக்கு கிடையாது. அது அண்ணாமலைக்கு வேணா உண்டு. இல்ல அதுதாங்க. இவர் யாருங்க? இவர்கிட்ட நாங்கள் கூட இன்னைக்கு கெஞ்சிடுமா? நாங்க தான் கெட் அவுட் சொல்லிட்டோமே. அப்புறம் என்ன நாங்கள் போய் திரும்பி போய் நாங்கள் வந்து பேசுறதுக்கு அவங்ககிட்ட என்ன இருக்கு? அதுதான் தெளிவுபடுத்திட்டோமே. மாவட்ட செயலர் கூட்டத்திலேயும் சரி, அதே போல ஒரு தலைமை நிர்வாகி கூட்டத்திலும் சரி, ஒட்டுமொத்தமாக ஒரு மனதா அன்னைக்கு தீர்மானம் நிறைவேற்றி அன்னைக்கு ஊடகங்களுக்கு சொன்னாங்களா இல்லையா? அதுதான் ஸ்டாண்ட். அது அதனால இதுதான் வந்து கட்சியுடைய ஸ்டாண்டா நான் சொல்ல முடியும். அதனால எதிர்காலத்திலேயும் கிடையாது. அதனால வந்து இப்போ தமிழிசையும் அவங்களா இன்னைக்கு வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு உட்கட்சி விவகாரம், புரியுதுங்களா? அதில் போட்டி இருக்கலாம். நாளைக்கு இப்போ யார் இந்த கட்சிக்கு தலைவரா? அண்ணாமலை இருந்தாலும் சரி, அண்ணாமலை போனாலும் சரி, சரிங்களா? எங்களை பொறுத்தவரை சரி, நரி வளம் போனா என்ன, இடம் போனா என்ன, நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு பிஜேபியால எதுவும் நல்லது நடக்க போறது கிடையாது.